நண்டும் கொக்கும். ஒரு ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தின் கரையோரத்தில் வயசான கொக்கு ஒன்று கவலையுடன் ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருந்தது. துள்ளி விளையாடி கொண்டிருந்த ஒரு மீனுக்கு சந்தேகம் வந்தது. நம்ம சும்மா விடாதே, ஆனால் கொக்கு சில மாதிரி நிற்கிதே, ஏதாவது தந்திரம் பண்ணுமோ என்னமோ. என்னவா இருக்கும்? சரி, நம்மளே கேட்போம். என்ன கொக்காரே, உன் பசிக்கு என்னை இன்னும் டின்னர் ஆக்கியிருப்பியே, ஏன் சும்மா நிற்கிற அப்படின்னு கேட்டது மீன். நான் மீனை கொத்தி திம்ப வந்தான், ஆனால் இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு. மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? அதை ஏன் கேட்குற என்று பிகு பண்ணியது கொக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க கேட்போம் என்றது மீன். சொன்னால் உனக்கு திக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு. திக்குன்னு இருக்குதா பக்குன்னு இருக்குதா? நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் சொல்கிறேன், இப்போ விஷயத்துக்கு வாங்க என அலுப்புடன் சொன்னது மீன். நீ ரொம்ப கெஞ்சி கேட்குறதால சொல்கிறேன். இந்த இந்த குளத்துக்கு மீன் பிடிக்கிறவங்க வர்றாங்கப்பா என்றது கொக்கு. வந்துட்டு போகட்டுமே, எனக்கு என்ன என்றது மீன். என்ன, வந்துட்டு போகட்டுமா? ஹே, உங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு போய் கடையில் விற்க போகிறான் மீன்காரன் அப்படின்னது கொக்கு. அப்போ தான் மீனுக்கு புரிஞ்சுது. ஐயோ ஐயோ என்று பதறியபடி மற்ற மீன்களுக்கு தகவல் சொல்ல போனது மீன். கொக்கு தன் தந்திரத்தை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மீன்கள் எல்லாம் ஒன்று கூடி தகவல் சொன்ன கொக்கே நம்மை காப்பாற்றும் என்று நம்பின. நீங்களே எங்களை காப்பாற்றுங்க என கொக்கிடம் கெஞ்சின. மனதுக்குள் சந்தோஷப்பட்ட கொக்கு, நான் என்ன செய்வேன், மீன் பிடிக்கிறவங்க கிட்ட சண்டையாக போட முடியும்? ஏதோ வயசான காலத்தில் என்னால் என்ன உதவ முடியுமோ அதை நான் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுறேன், சரியா என்றது கொக்கு. மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக்கொள்ள அதன் பேச்சை நம்பின. கொக்கும் நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்திலிருந்து மீன்களை எல்லாம் கவ்வி கொண்டு போய் சில மீன்களை தின்றும் மற்ற மீன்களை பாறையின் மீது உலர வைத்தது. குளத்துக்கு வந்த நண்டு ஒன்று இதை கவனித்தது. அதற்கும் வேறு குளத்துக்கு செல்ல ஆசை வந்தது. ஓ கொக்கரே, என்னையும் வேற குளத்தில் கொண்டு போய் விடுறியா என்றது கேட்டது நண்டு. கொக்கு, ஆஹா, நண்டு ரோஸ்ட்டு சாப்பிட கசக்குதா என்ன, சூப்பர், ஓ தாராளமாக கொண்டு போயிறேனே என்றது கொக்கு. நண்டை கவ்விக்கொண்டு பறந்தது கொக்கு. பறக்கும்போது வழியில் மீன்களில் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதை கண்டதும் நண்டு அதற்கு பக்கென்றது. அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்கு சற்றென்று புரிந்தது. தன் நிலையும் இப்படித்தான் ஆகப் போகிறது என்று உணர்ந்த நண்டு தப்பிக்க வழி தேடியது. கொக்காரே, நீங்கள் என் மேல் இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அங்கே என் உறவினர்கள் பலர் இருக்கிறார்கள். என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவர்களையும் அழைத்து செல்லலாம், பாவம் அவர்கள் என்றது நண்டு. ஓ அப்படியா, இன்னும் இருக்கிறார்களா உன் உறவினர்கள் என்றது கொக்கு. ஆமா, எனக்கு உறவினர்கள் அதிகம், பலர் இருக்கிறார்கள் என்றது நண்டு. ஆஹா, அதிர்ஷ்டம் என நினைத்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக்கொண்டு மீண்டும் பழைய குளத்தை நோக்கி பறந்தது. குளத்துக்கு அருகே வந்ததும் அதுவரை மண்டுபோல் இருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் களத்தை 2 துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் டபக்கென விழுந்து உயிர் பிழைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தது இந்த குளத்தில்.